சொல்றாரு, எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் எல்லா இடத்துலயும் ஊழல் நடக்கதான் செய்து, நீங்க என்ன யார் கேட்கறதுக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. சார், நான் ஒன்னும் யாரும் தெரியாம என்கிட்ட பேசாதீங்க, நீங்க இது மாதிரிலாம் என்கிட்ட பேசாதே சொல்றேன், என்னால முடிஞ்சு போய் பாரு, யாரெல்லாம் போய் பாரு அப்படின்றாரு. வணக்கம், என்னோட பேர் லலிதா. நாங்க சிறுகடம்பூர் பகுதியில இருந்து வரோம். நாங்க மாசம் வந்து இங்கதான் சந்தைமேட்ல இருக்கிற மண்ணெண்ணெய் கடையில தான் ஒவ்வொரு மாசமும் நாங்க மண்ணெண்ணெய் வாங்கிட்டு இருக்கிறோம். நான் ஒவ்வொரு மாசமும் மண்ணெண்ணெய் வாங்கும்போது எங்களுக்கு மண்ணெண்ணெய் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 50 ml 100 ml அப்படிதான் போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப கடந்த ஒரு 3 மாசமா 1/2 லிட்டர் என்னன்னு சொல்லி சொன்னாங்க. 10 ரூபாய் காசு, 1/2 லிட்டருக்கு 10 ரூபாய் ஒரு தீப்பெட்டி ஒண்ணு கொடுத்தாங்க. நான் இது 3 மாசமா நமக்கு எல்லாருக்கும் 1/2 லிட்டர் தான் கொடுக்குறாங்க நான் நினைச்சிருந்தேன். இன்னைக்கு ஒரு ரேஷன் கார்டுல இல்ல 1 லிட்டர் எனக்கு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா சொன்னாங்க. நான் அந்த மெசேஜை வாங்கி பார்த்துட்டு ஒரு வீடியோ போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன். இங்க கடைக்கு நான் எனக்கு எண்ணெய் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அட்டையை எடுத்தாங்க, என்னோட கார்டை வாங்கி அவங்க ஸ்கேன் பண்ணிட்டு தான் எனக்கு 1/2 லிட்டர் எண்ணெய் போட்டாங்க. எனக்கு 1/2 லிட்டர் கொடுத்தாங்க. சரி, ஒருவேளை இவங்க 1 லிட்டர் போய் ஏதாவது தவறுலாம் மெசேஜ் வந்திருக்குமோ சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு என் கணவருடைய செல்லுக்கு மெசேஜ் வந்திருந்தது. நான் வாங்கி பார்த்து பாருக்கேன். அதுல 1 லிட்டர் மெசேஜ்னு வந்திருக்குது. 1 லிட்டருக்கு 15 ரூபாய் 70 அப்படின்னு சொல்லி அமௌண்ட் வந்திருக்கு. நான் கேட்டதுக்கு அந்த மண்ணெண்ணெய் போடுற அதிகாரியும் அவங்களுடைய மனைவி 2 பேருமே அதெல்லாம் இருக்காங்க. 2 பேரும், நீ யார் கேட்கறதுக்கு, நீ யாரு, நீ இந்த ஊரா, நீ யாரு, எந்த ஆள், முதல்ல எதுக்கு கேக்குற, ஏன் கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம ரொம்ப கேவலமா நீ உன்னால முடிஞ்சா எங்க வேணா போய் பாத்துக்கிறேன், போய் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னை அவ்வளவு கேவலமா அவ்வளவு வல்கரா அவர் பேசுறாரு. நான் இதை கேட்டு எல்லாருடைய அட்டையிலையும் காலையில இன்னைக்கு டைம் இந்த நிமிஷம் நான் பேசுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்குமே எல்லாருடைய செல்லுக்கும் மெசேஜ் 1 லிட்டர் தான் போயிருக்கு. ஆனா இப்ப நான் கேட்டதுக்கு அப்புறமா தான் 1/2 லிட்டருக்கு 7 ரூபாய் சம்திங் அமௌண்ட்னு சொல்லி போட்டு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு கடைக்கு ஒரு 500 லிட்டர் எண்ணெய் வந்தாலும் அதுல 500 லிட்டர்னா 500 கார்டுக்கு 500 லிட்டர் போகணும். ஆனா அவர் 250 லிட்டர் இவங்க கொள்ளடிச்சு விற்பனை, தனியார் மூலமா விற்பனை செய்யறாங்கன்றத நான் உறுதிப்படுத்தி இருக்கிறேன். ஏன்னா இங்க இப்ப ஒரு 3 கேன் இறங்கி இருக்கு, அதையும் மாத்தி தான் போட்டிருக்காங்க. இதை நான் கேட்க போனேன், எனக்கு உரிய நியாயமும் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. என்னை அவதூறா பேசுனதுதான். கணவனும் மனைவி 2 பேரும் ஒரே இடத்துல வேலை பார்த்துட்டு 2 பேரும் இந்த கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க.